மாநிலம் உருவான தினத்தையொட்டி அம்மாநிலத்தின் கலை, கலாச்சாரம், பண்பாடு குறித்த கண்காட்சி மற்றும் விழா சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் நடந்தது. கவர்னர் ரவி கண்காட்சியை துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஒவ்வொரு மாநில மக்களும் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்தை உணர்ந்திருப்பது முக்கியமானது. துரதிருஷ்டவசமாக நம் கல்வி முறையில் பாரத் என்றால் என்ன என்பதை அறிமுகம் செய்யவில்லை. இந்தியா என்பதிலேயே குழப்பத்தில் உள்ளோம், அதில் அரசியல் உள்ளது என கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்கவே பிற மாநில முதல்வர்களை அழைத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பார்லிமெண்டில் பேசியிருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்க முக்கிய பிரச்சினைகளை திசை திருப்பவே கூட்டு நடவடிக்கை குழு எனவும் விமர்சித்தார். மதுரை தனக்கன்குளத்தில் நள்ளிரவில் நடந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக கருத்து கூறிய பாமக தலைவர் அன்புமணி, சிறையில் இருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டு தூங்குகிறது என கண்டனம் தெரிவித்தார். சீமானையும் நாம் தமிழர் கட்சியினரையும் கடுமையாக திட்டி விமர்சித்து நடிகை விஜயலட்சுமி புதிய வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் போர் இன்னும் முடியவில்லை, சீமான் பிலிம் காட்டுகிறார், சீமானை நாத்தா கவினரால் கேள்வி கேட்க முடியவில்லை என பேசியுள்ளார். IPS-ஆக இருந்த அண்ணாமலை தமிழகத்தை வழிநடத்த தகுதியானவர். அவருக்கு சிறப்பான அரசியல் எதிர்காலம் இருப்பதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்தார். எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை, தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது என மொழி பிரச்சினைக்கு மத்தியில் தமிழர்களை மேலும் கொந்தளிக்க வைக்கும் வகையில் மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என திமுக MP கனிமொழி கூறியுள்ளார். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏளனம் செய்வதைத்தான் எதிர்த்து போராடுகிறோம். வரலாற்றில் தமிழ் மக்களை பழித்தவர்களின் நிலை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிந்தித்து பார்க்க வேண்டும் என கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்த அண்ணாமலையின் கருத்துக்களை நம்ப முடியாது. அவர் இன்று ஒன்று பேசுவார், நாளை ஒன்று பேசுவார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை கூடாது என்பதே எங்கள் நிலைப்பாடு என MP துரை வைகோ கூறியுள்ளார். அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாரை தவிர தமிழகத்திற்கு விசுவாசமாக இல்லை என தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் கூறினார். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்று மனசாட்சி இல்லாமல் சொல்கின்றனர். மத்திய நிதியமைச்சர் சொல்லும் பொய்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. தமிழக நிதியமைச்சருடன் மத்திய நிதியமைச்சரை வாதம் செய்ய சொல்லுங்கள் என்றும் கூறியுள்ளார். வட மாநிலங்களைப் போலவே தமிழகத்திற்கும் MPக்களின் எண்ணிக்கை உயரும், தமிழக MPக்கள் எண்ணிக்கை குறையும் என திமுக குழப்புவதாக TTV தினகரன் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை பொல்லாத துறை, முடிந்த அளவுக்கு நல்ல பெயர் எடுக்க முடியாது, கெட்ட பெயர்தான் எடுக்க முடியும் என அமைச்சர் அன்பரசன் பேசினார். கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றார். அரசியலமைப்பு சட்டம் மத அடிப்படையிலான ஒதுக்கீட்டை அனுமதிக்கவில்லை என RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசபலே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நெறிமுறைகளுக்கு எதிராக சென்றவர்கள் சின்னங்களாக மாற்றப்பட்டனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர்கள் மட்டும்தான் சுதந்திர போராளிகளா? படையெடுப்பாளர்களை எதிர்த்தவர்கள் சுதந்திர போராளிகள் இல்லையா என கேள்வி எழுப்பினார். டெல்லி சட்டசபை தேர்தலில் தோற்றுப்போன அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படியாவது பார்லிமெண்டில் ராஜ்யசபா MP-யாக துடித்துக் கொண்டிருக்கிறார். இதனால்தான் விவசாயிகள் போராட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டார். 400 நாட்களாக நடந்த போராட்டத்தை பஞ்சாப் அரசு 20 நிமிடங்களில் முடித்துவிட்டது. பதவிக்காக விவசாயிகளை கெஜ்ரிவால் கைவிட்டு விட்டார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. கூட்டணி கட்சியினர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் முதல்வர் பட்னாவிஸ் திண்டாடி வருகிறார். வெற்றி பெறுவதற்காக பாஜக கூட்டணி அறிவித்த இலவசங்கள் அரசு கஜானாவை காலியாக்கிவிட்டன. இந்த சூழலில் பட்னாவிஸ் எதிர்ப்புகள் மற்றும் நிதிநிலையை சமாளிக்கப் போகிறார் என்பதை அவருடைய எதிரிகள் உற்று நோக்கி வருகின்றனர். என் வீட்டின் பொருள்கள் பாதுகாப்பு அறையில் நானோ எனது குடும்பத்தினரோ எந்த பணத்தையும் வைக்கவில்லை. அதேபோல் எந்த எரிந்து போன பண மூட்டைகளையும் யாரும் எங்களுக்கு காட்டவோ எங்களிடம் ஒப்படைக்கவோ இல்லை என்று டெல்லி ஹைகோர்ட்டில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா தெரிவித்துள்ளார். மேலும் தீ விபத்து நடந்த அன்று நானும் எனது மனைவியும் வீட்டில் இல்லை, மத்திய பிரதேசத்துக்கு சென்றிருந்தோம். எனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதை கடுமையாக மறுக்கிறேன் என நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது விளக்க கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் மகிழ்ச்சி என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே பொருந்திய கட்சி அதிமுக, எனவே மீண்டும் பொருந்தலாமே எனவும் தெரிவித்தார். வெளிநாட்டு ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் விதிகளை மீறியதாக நாட்டில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 357 ஆன்லைன் விளையாட்டு இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. அதேபோல் சட்டவிரோத விளையாட்டு இணையதளங்களுடன் தொடர்புடைய 2400 வங்கிக் கணக்குகளுக்கு தடை விதித்து சுமார் ரூபாய் 126 கோடியை முடக்கி சரக்கு மற்றும் சேவை வரி புலனாய்வு இயக்குநரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். 2 நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று பாதிக்கப்பட்டதால் 38 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். போப் 2 மாதம் கட்டாயம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். லெபனானின் ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தை உள்பட 6 பேர் பலியானார்கள். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வடக்கு இஸ்ரேலின் மெதுலா பகுதியை குறிவைத்து லெபனான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கருணாநிதி பெற்று வைத்திருந்த அரசு ஊழியர் ஓட்டு வங்கியை மகன் ஸ்டாலின் இழந்துவிட்டார் என ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை கூறினார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பெங்களூரு அருகே உஸ்கூரில் மத்தூரம்மா கோவில் தேரோட்டம் நடைபெற்ற போது உயரமான 2 தேர்கள் சாய்ந்த விபத்தில் ஹொசூரைச் சேர்ந்த லோகித், பெங்களூருவைச் சேர்ந்த ஜோதி என 2 பேர் பலியாகினர். 120 அடி உயரம் கொண்ட 2 தேர்களும் காற்றால் சாய்ந்தபோது 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக திருச்சி வடக்கு பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்ற 27 வயது இளைஞர் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட கடன் மற்றும் மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் தடை பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் இப்தார் விருந்தை புறக்கணிக்க இருப்பதாக அங்குள்ள பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் அறிவித்துள்ளன. பீகார் சட்டசபைக்கு இந்த ஆண்டு தேர்தல் வரும் நிலையில் முதல்வர் நிதிஷுக்கு சிக்கல் உருவாகி உள்ளது. மேலும் தேர்தலில் மீண்டும் முஸ்லிம்கள் எதிர்க்கட்சியான லாலுவின் ஆர்ஜேடியுடன் செல்வார்கள் என சர்ச்சை கிளம்பியுள்ளதால் இது அம்மாநில அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 700 படுக்கை வசதியுடன் அதிநவீன உயர் சிகிச்சையுடன் 40 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை இந்தியாவிலேயே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக 2வது மலை பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை என்ற பெருமை பெற்றுள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த மருத்துவமனையை வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். ஆவின் பால் விநியோக முறை குறித்து அமைச்சர் தெரிந்து பேசுகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை என தமிழக பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி கூறியுள்ளார். தற்பொழுது பெண்கள் அதிகாலை நேரத்தில் ஆவின் பூத்திற்கு பால் வாங்க வருவது அபூர்வமானது. இதை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறியாமல் இருப்பது வியப்பளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கோடை வெயில் பாதிப்புகளில் இருந்து பொதுமக்கள் தற்காத்துக் கொள்வது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். செயற்கை குளிர்பானங்கள், காஃபி, டீ, மது அருந்தாதீர். நண்பகல் நேரங்களில் சமைப்பதை தவிருங்கள். அதிக புரதச்சத்து உணவு மற்றும் காலாவதியான உணவுகளை தவிருங்கள் என கூறியுள்ளார். சைபர் குற்றவாளிகள் புது டெக்னிக்கில் அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். சமீப நாட்களாக திருமண வரன் தேடும் தளங்களை பயன்படுத்தி தங்கள் மோசடிகளை நடத்துகின்றனர். இந்த மோசடிகளை தடுக்க திருமண வரம் தேடும் தளங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளோம். ஆன்லைனில் அறிமுகமாகும் நபரிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். எளிதில் நம்பி பண முதலீடுகள் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொகலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீரென ஆய்வு செய்தார். மருந்து இருப்பு, மருத்துவ உபகரணங்கள், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகளை டாக்டரிடம் கேட்டறிந்தார். சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெறும் நோயாளியிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். திருப்பூர் அருகே நாச்சிப்பாளையம் பகுதியில் அரிய வகை ஆந்தை ஒன்று பறக்க முடியாமல் விழுந்து கிடந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் ஆந்தையை பத்திரமாக மீட்டு சிகிச்சை அளித்தனர். வெண்கூகை எனும் இந்த அரிய வகை ஆந்தை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தது.
சிறிய பூச்சிகள், சிறிய இழைகள் மற்றும் சிறு ஊர்வனங்களை இரையாக உண்டு வாழக்கூடியது என வனத்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாக மட்டும் 1,24,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. 3 மாதத்தில் 4 பேர் ராபிஸ் தொற்றால் பலியாகினர். கடந்த ஆண்டில் மொத்தமாக 4,08,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நாற்றாம்பாளையம் என்புதூர் கிராமத்தில் மின்னல் தாக்கி பழனியம்மாள் என்பவரின் 21 ஆடுகளும், கோவிந்தம்மாள் என்பவரின் 1 மாடும் இறந்தன. கால்நடைகள் உயிரிழந்ததால் இரு குடும்பத்தாரும் கதறி எழுதனர். இந்த சம்பவம் குறித்து வருவாய்த்துறையினர் மற்றும் அஞ்சட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். தெலங்கானாவில் குப்பை தொட்டியிலிருந்து மர்ம பொருள் ஒன்று திடீரென வெடித்தது. அப்போது சுத்தம் செய்யும் பணியில் இருந்த தூய்மை பணியாளர் சம்பவ இடத்திலேயே பலியானார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மார்ச் 27, 28 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் தாம்பரம் கன்னியாகுமரி, தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஏரிக்குப்பம் பகுதியில் விளைநிலத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ரவிக்குமாரை பாம்பு கடித்தது. பாம்பு கடித்து நேற்று முன்தினம் பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று இறந்தார். கோவை மதுக்கரையில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவர் மீது ஜூனியர் மாணவர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூனியர் மாணவர்களின் அறைக்குள் புகுந்து சீனியர் மாணவர் பணத்தை திருடியதாக கூறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஜூனியர் மாணவர்கள் 13 பேரை சஸ்பெண்ட் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் IPL கிரிக்கெட் போட்டிகளை காண வரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை சிங்கம் IPL QR குறியீடு என்ற வசதியை சென்னை பெருநகர காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. வணிக வரித்துறை கடந்த ஆண்டு நடத்திய ஆய்வில் 318 போலி பட்டியல் வணிகர்கள் 951.27 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதில் 2 போலி பட்டியல் வணிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் செல்போனுக்கு ஈரக்கையால் சார்ஜ் போட்ட 9ஆம் வகுப்பு மாணவி அனிதா என்பவர் மின்சாரம் தாக்கி பலியானார். இச்சம்பவம் குறித்து 800 போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கி மாணவி இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தர்பூசணி பழங்களின் விற்பனை அமோகமாக நடக்கிறது. திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தர்பூசணி பழத்தை மொத்தமாக இறக்குமதி செய்து விற்பனை செய்து வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரரான பி முகமது என்பவர் கொலைக்கு உதவியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு தொடர்பாக 2 பேர் சரணடைந்த நிலையில் மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஜாக்டோ ஜியோ தென்காசி மாவட்ட கிளை சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்கவும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்து விட்டார் என கையில் அல்வா மற்றும் திருவோடு ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கோம்பை பேரூராட்சியில் ஜமீன்தார் அப்பாஜி ராஜ்குமார் நினைவாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. தேனி MP தங்கத்தமிழ்ச்செல்வன் துவங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டது. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளருக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையினை பரிசாக வழங்கினார்கள். பந்தயத்தை 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மங்காபுரம் கீழத்தெருவைச் சேர்ந்த முருகன் என்பவர் முயல் வேட்டையாடுவதற்காக விவசாய நிலத்திற்குள் சென்றுள்ளார். அப்போது அங்கு கிடந்த மின்வேலியை மிதித்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் முருகன் உடலை மீட்டு தோட்ட உரிமையாளர் மாரியப்பனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நாகப்பன்பட்டி புதுக்கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடந்தது. கரையில் காத்திருந்த ஆயிரக்கணக்கானோர் கண்மாயில் இறங்கி விரால் மீன், கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை ஆர்வத்துடன் பிடித்துச் சென்றனர்.
கோவை நஞ்சுண்டாபுரம் ரோடு இந்திரா நகர் 4வது வீதியில் 60 ஆண்டு பழமையான ஆலமரம் ஒன்று அனுமதியின்றி வெட்டப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் வருவாய்த்துறையினரும் போலீசாரும் ஸ்பாட்டிற்கு விரைந்து மரம் வெட்டும் பணியை நிறுத்தினர். மரத்தை வெட்ட முயன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். 60 ஆண்டுகளாக நிழல் தந்த மரத்தை வெட்டும் பணியை தடுத்து நிறுத்திய அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தியேட்டர் அருகே ராஜாமணி என்பவர் தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செய்து வருகிறார். நள்ளிரவில் பைக்கில் வந்த 2 பேர் தள்ளுவண்டியில் இருந்த வாழைப்பழத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் வேகமாக பரவி வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் புதிய பஸ் நிலையம் அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வி. இடையப்பட்டி ஸ்ரீ வடதாளி ஐயனார் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவின் 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புகழ்பெற்ற வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது. பட்டிமன்ற பேச்சாளரும் சின்னத்திரை பிரபலமுமான மஞ்சுநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கானோர் ரசித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான டூரிஸ்டுகள் குவிந்தனர். கோடை வெயிலிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியில் உற்சாக குளியல் போட்டு கோடை வெப்பத்தை தனித்து மகிழ்ந்தனர். பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருப்பூரில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் இறங்கி பெங்களூரு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி ரயிலை மறித்து மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் அப்புறப்படுத்தினர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். மறியலால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை மேற்கு பகுதியில் சாலையை கடந்த காட்டுப்பன்றி அவ்வழியாக சென்ற 2 வீலர் மீது வேகமாக மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த இளைஞர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் காட்டுப்பன்றியால் 3 பேர் காயமடைந்துள்ளனர். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை சுட்டு பிடிக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். அரசு பள்ளிகளிலும் மாநில கல்வி திட்டத்தின் கீழ் வரும் நிதியுதவி பெறும் பள்ளிகளிலும் அடுத்த ஆண்டு அமல்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI குறித்த பாடத்திட்டம் தயாராக இருப்பதாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்தார். இந்த பாடத்திட்ட மாற்றம் பிரபல IT நிறுவனங்களின் உதவியோடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கல்வியை மேம்படுத்தும் வகையில் 8500 பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்படும் என கூறியுள்ளார். இலங்கை மட்டக்களப்பில் காமாட்சியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு புதிதாக 28 ஐம்பொன் சிலைகள் தஞ்சை மாவட்டம் திம்மக்குடியில் உள்ள ஒரு சிற்பக்கலை கூடத்தில் ஸ்தபதி வரதராஜ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. 30 லட்சம் ரூபாய் செலவில் தயார் செய்யப்பட்ட ஐம்பொன் சிலைகள் விரைவில் கப்பல் மூலம் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி போராட்டக் குழு சார்பில் இன்று தேனியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி நடைப்பயணம் துவங்கியது. தேனி பங்களாமேடு பகுதியில் துவங்கிய இந்த நடைப்பயணத்தை தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்து அவர்களுடன் நடந்தார். வர்த்தக மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். உலக மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ் கோர்ஸில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். உடற்பயிற்சிகள், யோகா, முதலுதவி சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பல பயிற்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. கலை, இசை மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் குடும்பத்தினர் பலரும் விளையாடி மகிழ்ந்தனர். கோவை டாடாபாத் பகுதியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். முதல்வர் ஸ்டாலின் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறிவிட்டு தற்போது மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினர். எங்களின் போராட்டம் ஓயாது, தொடர்ந்து நடக்கும் என்று தெரிவித்தனர். கோவையில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் அங்குள்ள கடைகள் மற்றும் பஸ்களில் சோதனை செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நிச்சயதார்த்தத்துக்கு சென்றபோது வேன் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நடந்துள்ளது. இதில் 20 பேர் காயமடைந்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழக பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு வெளியாகாததை கண்டித்து ஜாக்டோ ஜியோவினர் காஞ்சிபுரத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் சாலை மற்றும் கட்டட செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விடிய சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. அப்போது 7 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் கமிஷன் பெற்றதாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. தொடர்ந்து மூட்டையாக சிக்கிய முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடலோர பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் யாரும் நடமாடினால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக தமிழகத்தில் 4 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் விதிகள் படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழில் புரிவோர் ஆணையரிடம் கட்டாயம் தொழில் உரிமம் பெற வேண்டும். மேலும் விதி 290 படி புதிதாக எடுக்கப்படும் மற்றும் புதுப்பிக்கப்படும் தொழில் உரிமங்கள் 3 ஆண்டுகள் வரைதான் செல்லும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்ட காது கேளாதோர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் காது கேளாதோர் 28 பேர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றோர் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மேலும் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி, ஒரத்தூர், வி சாலை, பனையபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 45 நிமிடத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குளிர்ந்த காற்றும் வீசியது. திடீரென மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் கலெக்டர் ஆபீஸில் காட்பாடி, வேலூர், கனியம்பாடி ஆகிய 3 வட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு நியாய விலை கடை பணியாளர்களுக்கு புத்தாக்க பணி நிலைத்திறன் மேம்பாட்டு புத்தாக்க பயிற்சி, ஆளுமை திறன் பயிற்சி வகுப்பானது நடைபெற்றது. இதில் மக்களுக்கு நல்ல பொருளை தர வேண்டும், மக்களிடம் பண்பாகவும் கனிவாகவும் பேச வேண்டும் என்பன உள்ளிட்டவைகள் பயிற்சியில் எடுத்துக் கூறப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மீன்கரை சாலை அருகே டிரைவர் உறங்கியதால் அதிவேகமாக வந்த கார் புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுபாஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த சதீஷ்குமார் என்பவரை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்து குறித்து ஆனைமலை போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றிய பகுதி கம்பளியம்பட்டி, காட்டுப்பட்டி, ஆண்டியப்பட்டி, அணைக்குளம் புதூர், சமத்துவபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து 60க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். செல்வமுருகன் தலைமையில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் முத்துராமலிங்கம் முன்னிலையில் தங்களது அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே பலாப்பழம் வெட்டும் பணிக்கு சென்ற ராமநாதன் என்ற இளைஞர் பலாப்பழம் வெட்ட மரம் ஏறினார். பலாப்பழம் வெட்டிவிட்டு மரத்திலிருந்து இறங்கும் போது உயர் மின்னழுத்த கம்பியில் உரசி மின்சாரம் தாக்கி இறந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் சீதாமலை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் அரசு தையல் கலைஞர்களுக்கு தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும், பள்ளிச் சீருடைகள் தைக்கும் பணியை ஒருவரிடமே மொத்தமாக வழங்காமல் தையல் கலைஞர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். மதுரை அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் காளி. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வெண்கலமூர்த்தி நகரில் உள்ள தனது 2வது மனைவி மீனாட்சி வீட்டில் தங்கியிருந்தார். வீட்டிலிருந்து வெளியே சென்ற இவரை 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. மர்ம கும்பலை போலீசார் தேடுகின்றனர். பெங்களூருவில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு தப்பி செல்ல முயன்ற அசாம் மாநிலத்தை சேர்ந்த முஜிபுதீன் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார போலீசார் கொடுத்த புகைப்பட ஆதாரம் அடிப்படையில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பதுங்கியிருந்த போக்சோ குற்றவாளியை சென்னை ரயில்வே பாதுகாப்பு போலீசார் பிடித்து ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆனைமலை செல்லும் பஸ்ஸில் பயணித்த மல்லிகா என்ற பெண்ணிடம் 9 சவர நகையை பறித்த 3 பெண்களை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது ஏற்கனவே சென்னை அசோக் நகர், வடபழனி, ஜோலார்பேட்டை, உடுமலை, திருப்பூர் வடக்கு, நாமக்கல் உள்ளிட்ட பல போலீஸ் ஸ்டேஷன்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவாகியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் பாலக்கரை பகுதியில் உள்ள சுரேஷ் என்பவரது மளிகை கடையில் போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 225 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சுரேஷை போலீசார் கைது செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பாகவெளி கிராமத்தில் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு விவசாயி சந்தோஷ்குமார் என்பவரின் பூட்டை உடைத்த 12.5 சவரன் தங்க நகைகள், பணம் மற்றும் 250 கிராம் வெள்ளி பொருட்களை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். போலீசார் சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 2 நாளில் கைது செய்ததோடு திருடிய நகைகளை மீட்டனர். நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி செல்கிறார். 2014இல் பாஜ வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக மோடி அங்கு செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது மாதவ் நேத்ராலயா என்ற கண் பரிசோதனை மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அப்போது முக்கியமான பெரிய அறிவிப்பை பிரதமர் வெளியிடுவார் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டுச்சாவடி அளவிலான பிரச்சினைகளை தீர்க்க அனைத்து கட்சி கூட்டத்தை வரும் 31ஆம் தேதிக்குள் நடத்தும்படி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் 2020ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி மும்பை பாந்த்ராவில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக சிபிஐ விசாரித்து வந்தது. இந்நிலையில் நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் தற்கொலைதான் என 4.5 ஆண்டு விசாரணைக்கு பிறகு சிபிஐ இறுதி அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளது. மேலும் வழக்கை முடித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிற்கு எந்த வழக்குகளையும் ஒதுக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். சந்திரயான் 3 திட்டத்தின் மூலம் நிலவின் தென் துருவத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்ட நிலையில் தற்போது செவ்வாய் கிரகத்திலும் ரோவர் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கி இருப்பதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோரின் அச்சமற்ற முயற்சி நம் அனைவருக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என தியாகிகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அநீதி மற்றும் கொடுங்கோன்மைக்கு எதிரான தியாகிகளின் அச்சமற்ற போராட்டமும் உயர்ந்த தியாகமும் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது என பார்லிமெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பதிவிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி பதிவிட்டுள்ளனர். அசாமில் கடந்த 6ஆம் தேதி முதல் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடந்து வரும் நிலையில் வினாத்தாள் கசிவு காரணமாக மார்ச் 24 முதல் 29ஆம் தேதி வரை நடக்க இருந்த பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. 2027இல் உத்தராகண்டின் ஹரித்வாரிலும் மகாராஷ்டிராவின் நாசிக் நகரிலும் அர்த்த கும்பமேளா திருவிழா நடக்க உள்ளது. ஹரித்வார் கங்கை கரையில் அர்த்த கும்பமேளாவுக்கான ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே துவங்கி நடைபெற்று வருகின்றன. நாசிக்கின் கோதாவரி நதிக்கரையில் நடக்கவுள்ள அர்த்த கும்பமேளாவுக்கான ஆரம்ப பணிகள் சிறப்பு பூஜையுடன் இன்று துவங்கின. திரியம்பகேஸ்வரர் கோயிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கலந்து கொண்டு கும்பமேளா பணிகளை துவக்கி வைத்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கண்ணனூர் பேரூராட்சி சார்பில் 18ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடந்தது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் குடமுருட்டி ஆற்றங்கரையில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் பாடை காவடி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. தீராத நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக இறந்தவர்கள் போல் பாடையில் படுத்துக் கொண்டனர். அவர்களை உறவினர்கள் 4 பேர் கோயிலுக்கு தூக்கிச் சென்றனர். விழாவையொட்டி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சிவகங்கை மாவட்டம் திருவைரவன்பட்டி ஸ்ரீ மூலபால கால பைரவர் சுவாமிக்கு தேய்பிறை அஷ்டமி பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது. லட்சார்ச்சனை நடைபெற்றதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நெய், வஸ்திர யாகம், புஷ்ப யாகம் மற்றும் மகா பூர்ணாகுதி பிரம்மாண்டமாக நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கே. புதுப்பட்டி பெரியநாச்சி அம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு கரக எடுப்பு விழா விமரிசையாக நடந்தது. கிராம வழக்கப்படி பேய் பிடித்ததாக நம்பப்படும் பெண்கள், இளம் பெண்கள் சாமியாடிகள் முன்னிலையில் வந்தனர். பெண்களை சுற்றி சாமியாடி வட்ட எல்லை கோடு போட்டு பெண்ணை சாட்டையை சுழற்றி அடித்து பேய் விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100வது பிறந்த ஆண்டையொட்டி ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்கள் சார்பில் 100 சிவாலயங்களில் ஏகாதசி ருத்ர பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற ருத்ர பாராயணம் நிகழ்ச்சியில் கோவை, திருப்பூரைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள பூங்கா ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த 14 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். பூங்காவில் இருந்தவர்கள் எடுத்த வீடியோ பதிவுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் தேடுகின்றனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி எக்ஸ் என்று பெயர் வைத்து அதன் லோகோவையும் மாற்றினார். இந்நிலையில் அந்த அலுவலகத்தில் இருந்த 254 கிலோ எடை கொண்ட ட்விட்டர் பறவை லோகோ ஏலம் விடப்பட்டதில் ரூபாய் 30 லட்சத்திற்கு ஏலம் போனது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் நடிப்பில் உருவாகி வரும் படம் மதராசி கடந்த ஆண்டு பிப்ரவரியில் துவங்கிய படப்பிடிப்பு இன்னும் முடியவில்லை. இடையில் சல்மான் கான் நடிப்பில் ஹிந்தியில் சிக்கந்தர் படத்தை எடுத்து முடித்துவிட்டார் முருகதாஸ். மார்ச் 30 ரிலீஸ் ஆகிறது. அதன்பின் ஏப்ரல் மாத மத்தியில் மதராசி படத்தின் படப்பிடிப்பை மீண்டும் ஆரம்பிக்க உள்ள முருகதாஸ் 20 நாட்களுக்கு மேல் தொடர் படப்பிடிப்பு நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளார். படப்பிடிப்பு முடிந்த பிறகே ரிலீஸ் பற்றிய அறிவிப்பு வெளியாகும். நடிகர் தனுஷ் நடிப்பதுடன் படங்களையும் இயக்கி வருகிறார். அந்த வகையில் நடிகர் அஜித்தை வைத்து தனுஷ் புது படம் ஒன்றை இயக்க உள்ளதாக சில நாட்களாக செய்தி வெளியானது. இதனை டான் பிக்சர்ஸ் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆகாஷ் கூறுகையில், தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிக்கிற படம் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறது. இன்னும் எதுவும் உறுதியாகவில்லை. அடுத்ததாக தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தனுஷ் நடிக்க உள்ளார் என்றார். KGF படங்களின் வெற்றிக்கு பின் இந்தியா முழுக்க பிரபலமானார் நடிகர் யஷ். தற்போது மலையாள இயக்குனர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் தனது 19வது படமாக டாக்ஸிக் படத்தில் நடித்து வருகிறார். யஷிற்கு அக்கா கதாபாத்திரத்தில் நடிகை நயன்தாரா மற்றும் கதாநாயகியாக கியாரா அத்வானி, ஹூமா குரேஷி ஆகியோர் நடித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் கன்னடம், ஆங்கிலம் மொழிகளில் படமாகி வரும் நிலையில் மற்ற மொழிகளில் டப்பிங் செய்து ரிலீஸ் செய்கின்றனர். இந்த படம் அடுத்த ஆண்டு மார்ச் 19 ரிலீஸ் ஆகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷாரா விஜயன் நடித்துள்ள வீரதீர சூரன் படம் மார்ச் 27 ரிலீஸ் ஆகிறது. இப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படம் போல் ஒரே நாள் நள்ளிரவில் நடக்கும் அதிரடி ஆக்ஷன் கதையாக உருவாகி உள்ளதாம். படம் பார்க்க வருபவர்கள் 10 நிமிடம் முன்கூட்டியே வந்துவிடுங்கள் என்றும் முதல் ஷாட்டிலிருந்தே கதை துவங்கிவிடும் என்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இப்படத்திற்கு சென்சார் அதிகாரிகள் UA சான்றிதழ் வழங்கியுள்ளனர். 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் ரன்னிங் டைமை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அறிமுக இயக்குனர் கிருஷ்ண சங்கர் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடித்துள்ள படம் தி வெர்டிக்ட். ஸ்ருதி ஹரிஹரன், சுஹாசினி, வித்யுலேகாராமன் உள்ளிட்டோரும் நடித்துள்ள இப்படம் கொலையும் கொலை சார்ந்த புலனாய்வு கதையுமாக உருவாகியுள்ளது. இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் சரத்குமார் வெளியிட்டார். படப்பிடிப்பு முழுவதும் அமெரிக்காவிலேயே நடத்தியுள்ளனர். விரைவில் ரிலீஸ் ஆகிறது. புஷ்பா 2 படத்திற்கு பிறகு கொரட்டல்ல சிவா, சந்தீப் ரெட்டி வங்கா போன்ற தெலுங்கு இயக்குநர்களின் படங்களில் நடிக்க உள்ள அல்லு அர்ஜுன் அதன் பிறகு அட்லி இயக்கத்திலும் நடிப்பதற்கு கால்ஷீட் கொடுத்துள்ளார். இதற்கான அறிவிப்பு ஏப்ரல் 8 வெளியாகிறது. 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்திற்காக அட்லி 100 கோடி ரூபாயும், அல்லு அர்ஜுனுக்கு 175 கோடியும் சம்பளம் பேசியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் படத்தின் லாபத்தில் 15% தர வேண்டும் என்றும் அல்லு அர்ஜுன் நிபந்தனை விதித்துள்ளாராம். டானாகாரன் படத்தை இயக்கிய தமிழ் அடுத்ததாக கார்த்தி நடிக்கும் 29வது படத்தை இயக்க உள்ளார். 1960களில் ராமேஸ்வரம் பின்னணியில் கடல் கொள்ளையர் கதைக்களத்தில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு மே மாதம் துவங்குகிறது. நடிகர் வடிவேலு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கதாநாயகியாக மலையாள நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் ஒப்பந்தமாகியுள்ளார். தமிழில் ஹீரோ, மாநாடு படங்களில் நடித்த கல்யாணி தற்போது ரவி மோகனுக்கு ஜோடியாக ஜீனி படத்திலும் நாயகியாக நடித்து வருகிறார்.